புத்தளம் நாளின்தூவ பகுதியிலுள்ள 6 மாத குழந்தையின் தாயான ஷியாமிலா சொப்னா என்ற 19 வயதுடைய தாய் கடும் எரிகாயங்களுடன் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் கடந்த 2 வாரங்களாக சிகிச்சை பெற்று வந்தார். வைத்தியசாலையில் தொடர்ந்து 14 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த பெண் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் பிரேத பரிசோதனைகளின் பின்னரே உறவினர்களிடம் குறித்த பெண்ணின் சடலம் ஒப்படைக்க உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கடந்த 5ஆம் திகதி கணவரும் அவரின் தந்தையும் இணைந்தே சாமிலாவை எரியூட்டுள்ளதாக குறித்த பெண்ணின் உறவினர்களால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருமண வாழ்வின் போது உடல் ரீதியான இம்சைகளுக்கும் உளவியல் ரீதியான பாதிப்புகளுக்கும் உள்ளாகிய இந்த பெண் முஸ்லிம் காதி நீதிமன்றத்தின் ஊடாக விவாகரத்து கோருவதற்கு முயற்சித்திருந்தார். எனினும் அது பலனளிக்காத நிலையில் தனக்கு இழைக்கப்படுகின்ற குடும்ப வன்முறை குறித்து போலீசாரிடம் இந்த பெண் முறையிட்ட போதிலும் போலீசார் அவரை கணவனுடன் சென்று சமாதானமாக வாழுமாறு அறிவுறுத்தி அந்த பெண்ணை அனுப்பி வைத்தனர். இதன் பின்னரே இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பை சேர்ந்த முக்கியஸ்தராகிய செரின் சரூப் தெரிவித்துள்ளார். இளவயது திருமணத்தை அனுமதிக்காத ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பானது விருப்பத்திற்கு மாறான முறையில் சிறுமிகள் மற்றும் பெண்கள் முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தின் கீழ் திருமணம் செய்து வைக்கப்படுவதை தடுத்து நிறுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் அவர்களது உரிமைகளை அரசியலமைப்பு பாதுகாக்க தவறியிருக்கின்றது என்றும் செரின் சரூப் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சந்தேக நபரான பெண்ணின் கணவன் வீட்டை விட்டு தப்பியோடியுள்ளதாகவும் சந்தேக நபரை கைது செய்வதற்காக 2 விசாரணை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் புத்தளம் போலீசார் தெரிவித்துள்ளனர்.